ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன செஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ இதில் பேசிக்காக நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான் மிஷின் லேர்னிங் பார்ப்போம். அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் அண்ட் எப்படி வந்து நம்ம மிஷின் லேர்னிங்ல ஜாப் இப்போ கரண்ட் மார்க்கெட் எப்படி இருக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் வேற இதில் இருக்கீங்க, லைக் டேட்டா பேஸில் இருக்கீங்க, இல்லைன்னா ஸ்பார்க்ல இருக்கீங்க, இல்லை கிளவுட்ல இருக்கீங்கன்னா ஹவு டு கெட் இன் டு மிஷின் லேர்னிங்குள்ள எப்படி போகலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம செஷனில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம எப்போனாலும் டவுட் கேட்கலாம். கொஸ்டின் ஆன்சர் செஷனும் ஃபைனலாக இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு நம்மளோட பிளான் இந்த செஷனில். அந்த செஷன் எடுக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தினேஷ் கிருஷ்ணா. ஸோ நம்ம தமிழ் பூமியில் நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், பிக் டேட்டா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் இப்போ நம்ம ட்ரெயினராக ஆகிறவங்களே நம்மளுக்கு எடுக்கணும்னு நாலேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்ட ஆல்ரெடி படித்தவங்க தான். ஸோ தினேஷ் கிருஷ்ணாவும் நம்ம கிட்ட ஆல்ரெடி பிக் டேட்டா கிளாஸ் படிச்சிருந்தாங்க, கிட்ட 2020 படிச்சிருந்தாங்க. ஸோ நவ் இஸ் ஒர்க்கிங் இஸ் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 9+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்ரெடி நிறைய பேருக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹாய் தினேஷ் கிருஷ்ணா, தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் தி செஷன். ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க. தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ் ஆர்வம் ஜி. எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? கேக்குது. ஓகே. ஸோ வந்து இது வந்து நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிளான் பண்ணி தான் நான் எடுக்கிறோம். ஸோ ஐடி நான் ஐடிக்கு ஸோ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு லைக் ஐடி ஃபீல்டில் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஐடி ஃபீல்டுன்னு எடுத்தோம்னா இருங்க. ஓகே, பெயிண்ட் எழுதுறது தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே, நம்ம ஐடி ஃபீல்டுன்னு எடுத்தோம்னா 2 கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட். ஸோ இப்போ இதில் வந்து என்ன லாங்குவேஜ் இப்போ ரொம்ப யூஸ் ஆகுது, இதில் நம்ம ஏன் பைத்தான் படிக்கணுன்றத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பைத்தான் படிக்கிறது கரெக்ட், பட் அது நமக்கு எங்கே யூஸ் ஆகுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்ட் நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்லி நமக்கு பார்த்தீங்கன்னா HTML, CSS, React JS, Node.js தான் ரூலிங் த வேர்ல்டுன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தான்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜாங்கோன்னு ஒன்று இருக்கு. ஜாங்கோ, ஃபிளாஸ்க்கு, இந்த 2 ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து லாஸ்ட் 4-5 இயர்ஸாக இருக்கு. இது வந்து வெப் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு என்னன்னா ரீசெண்டாக டேஷ் பிளாட்லின்னு ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்காங்க பைத்தான் யூஸ் பண்ணி. இதை வந்து ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணனால இது எதுக்குன்னா டேஷ்போர்ட் கிரியேஷன் நான் சொல்லலாம். இப்போ ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஒரு டேஷ்போர்ட் கிரியேஷன் போனோம்னா பவர் பிஐ பண்ணுவாங்க. இப்போ நீங்க பவர் பிஐ டேப்லூ யூஸ் பண்ணி பண்ணும்போது என்னன்னா நீங்க வந்து அவங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும், டேப்லூக்கோ பவர் பிஐக்கோ பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுக்கு டிபெண்டன்சி வேணும்ட்டு இப்போ ஒரு சில எங்க ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா டேஷ் பிளாட்லின்னு ஒரு லாஜிக் இருக்கு. பைத்தான் யூஸ் பண்ணி பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணியே லைக் டேஷ்போர்ட் கிரியேஷன் நம்ம டேப்லூ பவர் பிஐல என்ன பண்ண முடியுமோ அதோட அட்வான்ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ் பிளாட்லில பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டிஸ் நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராட்லி 3 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணலாம் பேக் எண்டை. ஒன்று வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸிங்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து டேட்டா இன்ஜினியரிங்னு சொல்லலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்னு சொல்லலாம். இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸிங்னு போயிட்டோம்னா நமக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அதுலேயும் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் ஜாவா. என்ன பொறுத்த இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜாவா, ஸ்ப்ரிங் பூட்லாம் யூஸ் பண்ணி மைக்ரோ சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் பைத்தான் வச்சும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பட் பைத்தான் இஸ் ஆல்சோ தேர் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங் என்ன பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங். நமக்கு டேட்டா இன்ஜினியரிங் பற்றி ஏற்கனவே மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் அபினிஷியோ, இன்ஃபர்மேட்டிக்கா டூல்ஸ், ETL டூல்ஸ் நிறையா இருக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளவுட். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து டேட்டா இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க கிளவுட் யூஸ் பண்றீங்கன்னு டிசைட் பண்ணிட்டாலே 2 லாங்குவேஜஸ் தான் இருக்கு, அகெயின் ஜாவா அண்ட் பைத்தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா கிளவுட்ல வந்து ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணி தான் கிளவுட் இன்ட்ராக்ட் பண்றது, டேட்டா எடுக்கிறது, போடுறது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா 80% நமக்கு கிளவுட்னு போயிட்டாலே நமக்கு பைத்தான் தான் யூஸ் ஆகும். ஈவன் இந்த சைட் பிக் டேட்டான்னு போனாலுமே பார்த்தீங்கன்னா ஈவன் ஜாவா அண்ட் பைத்தான் தான். அகைன் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிக் டேட்டா இன்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெஷருக்கு தெரியுமான்னு தெரியல. நமக்கு பிக் டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கிளவுட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்னு ஒன்று இருக்கு. ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா வச்சு எழுதியிருக்காங்க. ஈவன் தோ ஜாவா வச்சு எழுதினாலும் அது 2 லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுது. ஒன்று வந்து ஸ்கேலா, இன்னொன்று வந்து பைத்தான். ஸோ அகெயின் நமக்கு பைத்தான் வச்சு நம்ம பிக் டேட்டா திங்ஸும் ஸ்பார்க் திங்ஸும் ஈஸியாக பண்ண முடியும். இதையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75% ஆஃப் த பிக் டேட்டா திங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தான் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் வந்து மோஸ்ட் வைட்லி சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் பைத்தான்.
இனிஷியலி ஆர் லாங்குவேஜ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணும்போது ஆர் லாங்குவேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. பட் லேட்டர் லைக் ஃப்ரம் 2020 இருந்து பாத்தீங்கன்னா ஆர் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பைத்தான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பைத்தான் இப்போ நீங்க எம்எல் படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாலே பாத்தீங்கன்னா பைத்தான் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ எங்க ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னா நாங்க வந்து மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பண்றோம். ஸோ பேசிக்கலி எம்எல்னு போகும்போது நான் பைத்தான் தான் யூஸ் பண்ற மாதிரி வந்துச்சு. அகைன் நாங்க என்ன யூஸ் பண்றோம்னா ரீடிங் த டேட்டா யூசிங் கிளவுட் அண்ட் பிக் டேட்டா. ஸோ சின்ஸ் எம்எல்க்கும் பைத்தான் யூஸ் பண்றதுனால டேட்டா இன்ஜினியரிங் கிளவுட் அண்ட் பிக் டேட்டாக்கும் பைத்தான் தான் நாங்க யூஸ் பண்றோம். ஈவன் ஃபார் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா பைத்தான் தான் யூஸ் பண்றோம். ஸோ எதுக்கு நான் இதை சொல்றேன்னா நீங்க பைத்தான் எடுத்து படிக்கிறீங்க அஸ் நான் ஐடி டெவலப்பர், இல்லை நீங்க டெக்னாலஜி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ஈஸியா என்ட்ராற மாதிரி இருக்கும். எதர் டு கிளவுடா இருக்கட்டும், பிக் டேட்டாவா இருக்கட்டும், எம்எல்ஆ இருக்கட்டும், நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஈவன் தோ நியூ பேக்கேஜஸ் இப்போ மார்க்கெட் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தான் காம்பேட்டபிளா தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ வந்து இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். ஸோ இதுதான் ஓவரால் இன்ட்ரொடக்ஷன் லைக் டு த ஐடி இண்டஸ்ட்ரி. ஸோ என்னெல்லாம் லாங்குவேஜஸ் இருக்கு, பைத்தான் ஏன் படிக்கணும், ஸோ பைத்தான் படிச்சா நம்ம எங்க ஃபிட் ஆகும்ன்றத நம்ம ஒரு ஹை லெவல் இது ஆக்சுவலி. அடுத்து பைத்தான் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா ஜி? ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாங்களா? கொஞ்சம் ஸ்கிரீனை பிக் ஸ்கிரீன் பண்ணுங்க. ஓகே ஓகே. இல்ல உங்க சைடுல நீங்க என்ன பண்ணுங்க, இதுல டைல்ஸ் தெரியுது ஆக்சுவலா உங்களுக்கு. ஸோ நீங்க தினேஷை கிளிக் பண்ணிட்டு அதை பின் பண்ணிக்கோங்க உங்களோட சைட்ல. ஸோ தட் உங்களுக்கு பெரிய ஸ்கிரீனா தெரியுது. ஸோ என்னோட சைட்ல அட்மின் சைட்ல பண்ண முடியல, ஏன் தெரியல, செக் பண்ணிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கூகுள் மீட் யூஸ் பண்றோம். ஸோ நீங்க உங்க சைட்ல அது ஜஸ்ட் தினேஷோட அது மேல ஹோவர் பண்ணீங்கன்னா பின்னு வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தினேஷ். ஓகே காட் இட், வந்துடுது. ஓகே தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ். சாரி ஜி. ஓகே, இது எடுத்த வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்களா? ஏதாச்சும் ரிப்பீட் பண்ணணுமா எடுத்த வரைக்கும்? எஸ் ஜி. ஸோ எடுத்த வரைக்கும் எனி டவுட்ஸ் இருக்காங்க எனிபடி? ஐ திங்க் இப்போ the people are joining. Fine, we can go ahead. Recording anyway இருக்கும் நமக்கு. எஸ், யாரோ ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நிவா கிருஷ்ணன் எம் சொல்லுங்க. சொல்லுங்க ஜி. நிவா கிருஷ்ணன் எம் ஏதோ ரைஸ் ஹேண்ட். ஓகே சரி, ஓகே, தெரியாம பண்ணிட்டாரு போல. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஓகே, பைத்தான் படிக்கிறது ஓகே. ஸோ இது எப்படி அலைன் ஆகும்? இப்போ நான் ஒரு வேற டொமைன்ல இருக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் இல்லை வேற டெஸ்டிங் டொமைன்ல இருக்கிறேன், பைத்தான் சேஞ்ச் பண்ணலாமா, இது ஃபீஸிபிளா, இந்த க்ரோயிங் மார்க்கெட்ல அக்செப்ட் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. பொதுவாக ஜாவா கம்பேர் பண்ணும்போது பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம இங்கிலீஷ் பேசுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஹலோ, சொல்லுங்க சார், கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே, யா. ஸோ ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் நம்ம கோர்ஸ்ல நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா இட்ஸ் பிளான் ஃபார் போத் ஐடி அண்ட் நான் ஐடி கிராஜுவேட்ஸ். ஏற்கனவே பைத்தான் இல்லை அதர் லாங்குவேஜஸ் எனக்கு சி தெரியுங்க, ஜாவா தெரியுங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட், அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு நான் ஐடி கிராஜுவேட்ஸ் எனக்கு எப்படி பிக்கப் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சாரி அகைன் பென் செலக்ட் பண்ணோம். 1 minute. ஓகே 1 minute. நம்ம பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பேசிக் ஃப்ரம் த ஸ்கிராச், லைக் இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான், பைத்தான் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, லைக் என்னென்னலாம் இருக்குது, ஏன் பைத்தான், பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்கும் போவோம். அட்வான்ஸ் டாபிக் கவர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஊப்ஸ் கான்செப்டும் கவர் பண்ணிடுவோம். ஸோ இதை பார்த்தோம்னா திஸ் இஸ் மோர் தென் எனஃப் டு கெட் அ ஜாப் இன் அஸ் அ பைத்தான் டெவலப்பர். நம்ம கோர்ஸ் சிலபஸ் வந்து இஸ் டிசைன் இன் சச் அ வே லைக் பைத்தான் கிளாஸ் வந்து இட்ஸ் மோர் தென் எனஃப் டு கெட் அ ஜாப் அஸ் அ பைத்தான் டெவலப்பர். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா லைக் முன்னாடிலாம் பார்த்தீங்க மோஸ்ட் ஆஃப் த பேர் இப்போ ஒரு 10 பேர் படிக்கிறோம்னா தமிழ் பூமியில எந்த இது படிச்சாலுமே எல்லாருமே ஜாப்காக தான் படிக்கிறோம். ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ், இன்டர்வியூ கிராக் பண்ணணும் தான் படிக்கிறோம். லைக் நாலேஜ் கெயின் பண்றவங்க படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம டார்கெட் மோஸ்ட்லி இன்டர்வியூ கிராக் பண்றது எப்படி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்டா என்ன கேட்கறாங்க. ஸோ இப்போ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்றது தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் கேட்பாங்க. லைக் 2015-16 பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்னால ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, ஜூம் இன்டர்வியூ, எடிட்டரை ஓபன் பண்ணுங்க, கோட் எழுதுங்க, இப்படிதான் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ். இல்ல நீங்க ஆஃப்லைன் இன்டர்வியூ போனாலுமே பென் அண்ட் பேப்பர் கொடுத்து எழுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கிளாஸ்ல கோட் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணி கோடை வந்து ஸ்கிரீன் ஷேர்லயே இருக்கும், நான் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்கிரீன் ஷேர்லயே இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 to 10 minutes டைம் கொடுப்பேன். ஸோ இன் பிட்வீன் த டைம் நீங்க வந்து என்ன கோடு இருக்கோ அதை வந்து நீங்க உங்க எண்ட்ல பிராக்டிஸ் பண்ணி ரன் பண்ற மாதிரி இருக்கும். பைத்தானுக்கு வந்து தென் அண்ட் தேர் நீங்க வந்து கோட் எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி முடிச்சிடணும். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ரிவைஸ். ஆக்சுவலி அதுக்கு தான் பைத்தான் மட்டும் லைக் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நம்ம இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் சரி மற்றதும் சரி
ஃப்ரம் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் போய் ஊப்ஸ் கான்செப்ட்ல இருந்து மிஷின் லேர்னிங் அதுதான் எதனா பேக்கேஜஸ் தேவையோ எம்எல் பேக்கேஜஸ் கொஞ்சம் பேசிக் பாத்தீங்கன்னா நம்ம பாத்துருவோம். ஓகே ஓகே. எனக்கு சின்ன ஒரு டவுட் சார். நம்ம இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்குல்ல சார், எக்ஸாம்பிள் டேட்டா சயின்டிஸ்டா இருக்கோம்ல, அதுக்கு வந்து இப்ப நம்ம நிறைய டூல்ஸ் படிச்சாகணும். இப்ப SQL இருக்கு, NumPy, Pandas. ஆமாங்க, அது படிக்கிறதுக்கு நம்ம அடுத்த டேட்டா சயின்ஸ் போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பைத்தான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பைத்தான் வித் மிஷின் லேர்னிங் இந்த கோர்ஸ் கண்டென்ட் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தானை முடிச்சு முடியலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக் தெரிஞ்சாதான் நமக்கு அடுத்த அட்வான்ஸ் போக முடியும். அதனாலதான் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ பைத்தான்ல வந்து பேசிக்ல இருந்து கவர் பண்ணோம் டாபிக்ஸ். இப்படிதான் கிளாஸ் போகும். ஆக்சுவலி நம்ம பைத்தான் கிளாஸ் வந்து லைக் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ வந்து உங்க சைட் கிளாஸ் என்ரோல் பண்றவங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனகோண்டா ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கும். அனகோண்டா ப்ராம்ப்ட் ஃபார் விண்டோஸ் 10 அவங்க விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு வரணும். ஸோ ஏன்னா நம்ம ஜூபிட்டர் நோட் புக் இல்ல அதர் ஐடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அசைட்டோல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு லாஜிக் வந்து கோட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்கிரீன் ஷேர்ல இருக்கும். ஒரு 5 minutes 10 minutes டைம் இருக்கும். லைக் அதை வந்து அவங்க அப்பயே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸோ அட் எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து கொஞ்சம் பெரிய லாஜிக் காம்ப்ளெக்ஸ் லாஜிக் வந்து கொஞ்சம் அசைன்மெண்டா ஏதாச்சும் கொடுப்போம். அதை நீங்க ட்ரை அவுட் பண்ற மாதிரி இருக்கும் பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம பைத்தானுக்கு வந்து வச்சிருக்க அஜெண்டா. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா நம்ம பைத்தானுக்கு? இல்ல தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ். இதுல சப்போஸ் நான் ஐடில இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு பைத்தான் பிடிச்சிக்க முடியுமா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் ஜி. லைக் பைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் அதர் லாங்குவேஜஸ். ரொம்ப ஈஸி. ஓப்பனா சொல்லணும்னா பைத்தான் படிக்கிறது வந்து கஷ்டம்லாம் யாரும், ஆனா பைத்தான் வந்து நிறைய இருக்குது. பட் ஆனா கான்செப்ட் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் நம்ம கிளாஸ்ல வந்து நம்மளே எப்படி ஒரு பைத்தான் கோட் எழுதுறது அப்படியே காமிக்கிறனால ஸோ ஒரு கஷ்டமாவே இருக்காது. லைக் இந்த கிளாஸ் முடியும் போதே பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பைத்தான் டெவலப்பரா ஈஸியா கிராக் பண்ணலாம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ரொம்ப கஷ்டமே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன் நான். ஓகே. அண்ட் ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ற மாதிரி? ப்ராஜெக்ட் மிஷின் லேர்னிங் வரும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஜி. ஒவ்வொரு அல்காரிதமும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் இப்ப அது மிஷின் லேர்னிங் பண்ணும்போது எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் நிறைய பண்ற மாதிரி இருக்கும் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி. ஓகே ஃபைன், தேங்க்ஸ். ஓகே அகைன் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நம்ம பைத்தான் வந்து ஈவன் ஃபார் நான் ஐடி கிராஜுவேட்ஸும் ஈஸியா லைக் தே கேன் ஈஸிலி கிராஸ்ப் ஆக்சுவலி. ஆல்சோ நமக்கு வந்து மெட்டீரியல் இருக்கு. பைத்தான் மெட்டீரியல் வந்து நம்ம கிளாஸ் முடிஞ்சோனையும் எது வேணாலும் நம்ம அறுமுகம் சார் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. ஸோ அந்த மெட்டீரியல் பார்த்தாலுமே இட் வில் பி லைக் வெரி பேசிக் அண்ட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் லெவல். அந்த மெட்டீரியல் பார்த்தாலே ஒரு இன்டர்வியூ வந்து ஈஸியா நீங்க கிராக் பண்ணிடலாம். இட்ஸ் ரொம்ப ஈஸியா கிராக் பண்ணிடலாம்னு சொல்லுவேன் நான். அண்ட் ஆல்சோ நம்ம சேனல்லையும் ஒரு சீரிஸ் போட்டிருக்கோம், பைத்தான் கோர் சீரிஸ். அதையும் கூட நீங்க பார்த்து பேசிக்ஸ் கத்துக்கலாம். கோ ஹெட் ஜி. ஓகே சோ இதுல டவுட்ஸ் இருக்குங்களா? நான் சேட்ட பார்க்கறேன் கொஞ்ச நேரம். ஓகே. ஆனந்த் மாரியப்பன். there is ஒரு क्वेश्चन ஆக்சுவலா. சோ நம்ம எம்எல் வந்து எப்படி ஏஎல் இன்டகிரேட் எப்படி சொல்றது அது? ஓகே அதான் அடுத்த எம்எல் போறோம் ஜி. இப்போ ஃபர்ஸ்ட் பைத்தான் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அப்படியே எம்எல் போகலாம். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் ஈவன் ஃபார் நான் ஐடி கிராஜுவேட்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பைத்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் எம்எல் படிக்க முடியும். ஓகேங்களா? சரி ஓகே டவுட்ஸ் இல்ல. ஸோ நான் இப்போ எம்எல் எப்படி போக போறேன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எம்எல் கிளாஸ் பைத்தான் முடிச்சு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா எம்எல் ஆரம்பிப்போம். ஒரு நிமிஷம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே எம்எல் ஆரம்பிப்போம். ஸோ எம்எல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எம்எல்னா என்னன்னு எல்லாருக்குமே ஒரு மித் இருக்கு. மிஷின் லேர்னிங்னா அப்படி இப்படி. எம்எல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அது வந்து மேக்ஸ் ஃபார்முலா. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாரி ஓகே யா 1 minute. எம்எல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மேக்ஸ் ஃபார்முலா தான் ஜி. மேக்ஸ் ஃபார்முலா அண்ட் தியரிட்டிக்கல் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ எம்எல் வந்து இன்னைக்கு 5 வருஷம் முன்னாடியோ 10 வருஷம் முன்னாடிலாம் வரல. எம்எல் வந்து டில் 19th centuryலேருந்தே நமக்கு இருக்கு. நிறைய படம் அந்த இமிடேஷன் கேம்லாம் நிறைய படம் இருக்கும் ஆக்சுவலி. அந்த படம்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய இதை கிராக் பண்ணுவாங்க. அதுதான் எம்எல். முன்னாடி வந்து அது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. ஏன் ஃபேமஸ் ஆகலன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு டேட்டா இல்ல. அப்புறமா நம்ம கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் ஸ்பீடும் கிடையாது. இப்போ நமக்கு ரீசெண்டா 2010-15ல இருந்து பாத்தீங்கன்னா லைக் பிக் டேட்டாலாம் ரொம்ப பூம் ஆனனால நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல கிளவுடு டேட்டாலாம் யூஸ் பண்ணி நிறைய டேட்டா சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்கன்னா லாஸ்ட் 3-4 இயர்ஸாவே ஓகே என்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது, இதை வச்சு நான் என்ன ட்ரை அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி அவங்க ட்ரை அவுட் பண்ணிட்டு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பிஓசி மாதிரி பண்ணி அது ஒர்க் ஆனோன்னா நான் ப்ராஜெக்ட்ஸாக ஃபுல் பிளச்சா இறங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும்.
மிஷின் லேர்னிங்னு வந்துட்டாலே இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, அப்புறம் கொஞ்சம் தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்றது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எம்எல்ல கொண்டு போய் போர்டில் எழுத போறது இல்லை. ஸோ வி நீட் சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டேட்டாவை ரீட் பண்ணணும். சப்போஸ் என் டேட்டா பிக் டேட்டால இருக்கு, கிளவுட்ல இருக்கு, இல்ல நார்மல் சீக்வல் டேட்டா பேஸ்ல இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை வச்சு ரீட் பண்ணி நான் எம்எல் அல்காரிதம் அப்ளை பண்ணணும். அப்போ வந்து பைத்தான் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கலி எம்எல்னு வரும்போது ஓகே பைத்தான் வித் எம்எல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான் முடிச்சிட்டோம்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல் ரிலேட்டட் பேக்கேஜஸ் இருக்கு. நமக்கு பாண்டாஸ் இருக்கு, நம்பை இருக்கு, ஸ்கை கிட்லன் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிபான் இருக்கு, மேட்பாட்லிப் இருக்கு. இந்த இம்பார்ட்டன்ட் பேக்கேஜஸ், இம்பார்ட்டன்ட் யூட்டிலிட்டிஸை வந்து ஒரு கிளாஸ் மாதிரி, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி கொடுப்போம். ஸோ பாண்டாஸ்னா என்ன, பாண்டாஸ் வச்சு என்ன பண்றாங்க கரண்டா மார்க்கெட்ல, அதுக்கப்புறம் நம்பை எதுக்கு யூஸ் பண்றாங்க, அப்புறம் ஸ்கை கிட்லன் எதுக்கு யூஸ் பண்றாங்க, அப்புறம் மேட்பாட்லிப் சிபான் வச்சு எப்படி பண்றாங்க. ஸோ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் ஃபார்முலான்னு சொன்ன மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. நம்ம கிளாஸ்ல வந்து 13 to 14 அல்காரிதம்ஸ் டார்கெட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், லைக் சூப்பர்வைஸ்ட் அன்சூப்பர்வைஸ்ட் டீப் லேர்னிங் இருக்கு. ஸோ தெரியாதவங்க நம்ம கிளாஸ் போகும்போது நம்ம பார்த்துப்போம். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்ல ஒரு 10 அல்காரிதம் கவர் பண்ணுவோம், 10 இல்ல 11 அல்காரிதம் கவர் பண்ணுவோம். டீப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்ல ஒரு 3 அல்காரிதம் கவர் பண்ணுவோம். டீப் லேர்னிங் இருக்கிறதே மொத்தம் 3 அல்காரிதம்ஸ் எல்லாம் பேசிக் அல்காரிதம்ஸ். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் இருக்கு, கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் இருக்கு, ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் இருக்கு. இந்த 3 அல்காரிதம்ஸும் பார்த்தீங்கன்னா வித் தியரட்டிக்கல் கான்செப்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளாஸ்ல. மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவும் டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பண்ணணுன்றது பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் கிளாஸ்ல தான் உங்களுக்கு டைம் கொடுப்போம், லைக் எக்ஸிக்யூட் பண்ணி பண்றதுக்கு டைம் கொடுப்போம். பட் மிஷின் லேர்னிங்னு வரும்போது நான் வந்து டெமோ மாதிரி கொடுப்பேன். ஒரு கோடை ரன் பண்ணி டெமோ மாதிரி, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து டெமோ மாதிரி கொடுப்போம். கொடுத்துட்டு அந்த கோட் பேஸை வந்து உங்ககிட்ட கொடுத்துருவோம். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் எஃபோர்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கோடை ரன் பண்ணி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு மிஷின் லேர்னிங் கோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ரிக்ரெஷனோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோ கோடுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் அரௌண்ட் 500 லைன்ஸ். ஸோ எல்லா லைனையும் நான் ஈச் அண்ட் எவ்ரி லைன் சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணனா இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம், லைக் வித்தின் 2 hours 3 hours ஆகும். அதுக்கே 3 hours நமக்கு ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த கோட் இது பண்ணுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் நீங்க கோட் பேஸ் உங்ககிட்ட கொடுத்துருவோம், இன்புட் டேட்டாவும் கொடுத்துருவோம். நீங்க உங்க சைடு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் மிஷின் லேர்னிங் போகும். ஸோ பேசிக்கலி நம்ம மிஷின் லேர்னிங் கிளாஸ்ல மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, தியரட்டிக்கல் கான்செப்ட் அண்ட் ஒரு டெமோ ஆஃப் 14 அல்காரிதம்ஸ் அப்படியே பண்ணிடுவோம். பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க உட்காந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த கோட் எக்ஸிக்யூட் பண்றது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஃபோர் ஸ்டார்டிங் மிஷின் லேர்னிங் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பைத்தான் என்னெல்லாம் பேக்கேஜஸ் தேவை, லைக் பாண்டாஸ் என்ன, பாண்டாஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், அப்புறம் சிபான், மேட்பாட்லிப்னா என்ன, அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ அப்போ நம்ம மிஷின் லேர்னிங் கோட், அந்த பைத்தான் கோட் பாண்டாஸ் வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்றது பார்க்கும்போது உங்களுக்கு புதுசா இருக்காது. ஓகே இதுதான் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படிதான் எம்எல் கிளாஸ் நமக்கு போற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் இதுக்கும் இருக்கு. மெட்டீரியல் தியரட்டிக்கல் கான்செப்ட் மெட்டீரியல்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த கிளாஸ் நம்ம சர்க்குலேட் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோடும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிடுவோம், எப்படி அந்த கோட் ரன் பண்றதையும் ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? மிஷின் லேர்னிங் ஃப்ளோ எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? மிஷின் லேர்னிங்க்கும் டேட்டா சயின்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, மிஷின் லேர்னிங்க்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து என்கிட்ட டேட்டா இருக்குது. ஓகே டேட்டா இது வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அந்த டேட்டா வச்சு நான் என்ன பண்ணலாம், ஸோ என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம், லைக் நமக்கு எப்படி சொல்றதுன்னா எல்லாரும் எடுத்தோன்னே நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ண போறேன் எல்லாரும் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பிசினஸ் யூஸ் கேஸ் என்ன, அதுக்கு இந்த டேட்டா அப்ளிகபிள் ஆகுமா, இந்த டேட்டால என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும், அந்த டேட்டாவை நான் எப்படி டியூன் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி அப்ளை பண்ணலாம், ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது தான் நமக்கு டேட்டா சயின்ஸ்னு வரும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா லோ லெவல் மிஷின் லேர்னிங் வந்து டேட்டா சயின்ஸ் நான் சொல்லுவேன், மீடியம் கான்செப்ட் வந்து மிஷின் லேர்னிங் சொல்லுவேன், கொஞ்சம் அட்வான்ஸ்டு மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் வந்து டீப் லேர்னிங்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன். வேற ஏதாச்சும் மிஷின் லேர்னிங் ஃபுல்லாமே லைக் எல்லாமே மேக்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, மேக்ஸ் அல்காரிதம்ட்டு. ஸோ இப்போ மேக்ஸ் தெரியாதவங்க நான் எப்படி படிக்க முடியும்? அதுதான் நம்ம ஒன்ஸ் பைத்தான் கிளாஸ் முடிஞ்சோடனே நம்ம வந்து மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸ் ஒரு கிளாஸ் எடுப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பைத்தான் ரிலேட்டட் மிஷின் லேர்னிங் பேக்கேஜஸ் இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு லைக் மிஷின் லேர்னிங் அந்த நான் சொன்ன 13 to 14 அல்காரிதம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னெல்லாம் பேசிக் நாலேஜ் தேவையோ அதை ஒரு கிளாஸா வச்சு எடுத்துட்டு லைக் இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் டைப்ஸ்னா என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க, அப்புறம் என்னென்ன பேசிக் மேக்ஸ் இருக்கு, ஒரு பேசிக் மேக்ஸ் மட்டும் ஒரு கிளாஸா வச்சு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்தந்த அல்காரிதம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மேக்ஸ் ஃபார்முலா வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.
ஓகே ஷூர். தினேஷ் மேக்ஸ் ஃபார்முலானா நீங்க சொல்றது மேபி ஐ திங்க் யூ ஆர் ரெஃபரிங் லைக் இன்டெகிரல் டிஃபரன்ஷியேட் அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமாங்க ஜி. டிஃபரன்ஷியேஷன் நமக்கு வந்து மெஷின் லேர்னிங் படிக்கணும்னால டிஃபரன்ஷியேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் ஜஸ்ட் பேசிக் லைக் மீன் மீடியன் மோட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ப்ராபபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு அல்காரிதம் லீனியர் ரிக்ரெஷன் எடுத்தீங்கனாலே அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, லாஜிஸ்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதே மாதிரி டெசிஷன் ட்ரீக்கு ஒரு நிறைய மேக்ஸ் ஃபார்முலா இருக்கு. நம்ம ஏற்கனவே இது தெரியாதவங்க இக்னோர் பண்ணிடுங்க. ஏற்கனவே பண்ணவங்க என்னன்னா ஒரு ஸ்கைகிட்ல இருந்து ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணிட்டு டாட் ஃபிட் கொடுத்தோம்னா அது பண்ணிடும்ன்ற மாதிரி சொல்லுவோம். இது சொன்னோம்னா இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அது வந்து அது யார் வேணா பண்ணலாம். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அது எப்படி நடக்குது, அது எப்படி ஃபைன் டியூன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு ரியல் மிஷின் லேர்னிங் ஆர் டேட்டா சயின்ஸ் டெவலப்பரோட வேலையே. ஓகே. நீ இந்த இது வந்து ப்ரீ டிஃபைனா இருக்கும், கஸ்டம் ஃபார்முலாவும் இருக்குமா எப்படி இது? ஆமாங்க ஜி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இப்ப வந்து ஸ்கைகிட்லன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குங்க ஜி. அது வந்து நமக்கு எல்லா ஃபார்முலாவையும் கொடுத்துருது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், லைக் சப்போஸ் என்கிட்ட ஒரு 100 இன்புட் ஃபியூச்சர் இருக்குன்னா அப்படியே போட்டு மிஷின் லேர்னிங் கிரியேட் பண்ணலாம், அது ஒர்க் ஆகும். பட் தட்ஸ் நாட் எஃபிஷியன்ட் வே. நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணி பண்றது தான் இது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி இப்போ ஒரு சில ப்ராடக்ட் பேஸ் டாப் நாச் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது, லைக் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களே கஸ்டமைஸ்டு ஃபார்முலாஸ்லாம் எழுதி தான் யூஸ் பண்றாங்க. சார் எனக்கு ஒரு டவுட். ஹலோ சொல்லுங்க ஜி. சார் அதான் நம்ம இதுல டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி எல்லாம் படிப்போமா? டேட்டா ஸ்ட்ரக்சர் எதை மீன் பண்றீங்க? அந்த அந்த நோட்டேஷன் பிக் நோட்டேஷன் வச்சு பண்ணுவாங்கல்ல, பிகோ. இல்லைங்க ஜி, அது கவர் ஆகாது மோஸ்ட்லி. அது டேட்டா இது ஸ்ட்ரக்சர்ஸ் அது வராதுங்க. ஓகே ஓகே. டேட்டா சயின்ஸ்க்கு மெஷின் லேர்னிங் ஒர்க் பண்ணனும்னா இது தெரிஞ்சா போதும். அது இது நம்ம கிளாஸ்ல வந்து எண்ட் டு எண்ட் பைத்தான் டெவலப்பர் லைக் வித் மெஷின் லேர்னிங் டெவலப்பர் வந்து ஈஸியா கவர் பண்ணிடலாம் நம்ம. ஓகே ஓகே. அந்த எல்லா டாபிக்ஸுமே அப்படியே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்பி பாண்டாஸ்லாம் வந்து நம்மளுக்கு சும்மா அப்ளை பண்ற மாதிரி தான், சிம்பிளா தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஆமாங்க ஜி. இப்ப நம்பை அந்த அளவுக்கு நமக்கு யூஸ் பண்றது இல்ல. நம்பை இருக்கும் 2-3 தான், லைக் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், ரேண்டம் ஆடிஷன் அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். பட் பாண்டாஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றாங்க. இப்ப நமக்கு டேட்டா ஃப்ரேம் எல்லாருக்குமே தெரியும், பாண்டாஸ் வந்து டேட்டா ஃப்ரேம். இப்ப ஸ்பார்க்கும் இருக்கு, ஸ்பார்க் வித் எம்எல்லும் இருக்குது நமக்கு, நான் பிக் டேட்டா என்விரான்மெண்ட் வித் எம்எல்லும் இருக்குது. ஸோ பாண்டாஸ் வந்து ரொம்ப வைடா யூஸ் பண்றாங்க. அது கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்டர்வியூன்னு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்டர்வியூன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பைத்தான்ல எவாலுவேட் பண்ணுவாங்க, அப்புறம் பாண்டாஸ்ல எவாலுவேட் பண்றாங்க எல்லாருமே. ஓகே. அந்த டேட்டா ஃப்ரேம்ஸ் அந்த இதெல்லாம் பத்தி கேட்பாங்க. ஆமா, ஜஸ்ட் லைக் எப்படி நம்ம டூப்ளிகேட் காலம்ஸ் ரிமூவ் பண்றது, எப்படி எடுக்கிறது, ஜாயின் எப்படி பண்றது, எல்லாருமே எவாலுவேட் பண்றாங்க இப்ப பாண்டாஸ் வச்சு. ஓகே. அப்ப இந்த ஜாயின்ஸ் இந்த எல்லாமே வந்து நம்மளுக்கு எஸ்கியூஎல்ல வந்துது. இந்த பைத்தான்ல படிச்சது அந்த லிஸ்ட் செட் அதெல்லாம் வந்து இதுல அப்ளை ஆகும். ஆமாங்க ஜி, எல்லாமே அப்ளை ஆகும் ஜி. நம்ம அட் எண்ட் ஆஃப் த டே என்னது பாண்டாஸுமே பாத்தீங்கன்னா பைத்தான் வச்சு தானே சப்போர்ட் பண்றாங்க. பைத்தான் லைப்ரரி தானே அதுவும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே தினேஷ், இன்னும் ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி இது மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் இல்லை, ஸோ ஐ ஜஸ்ட் ஆன்சர் இட். விக்னேஷ், நீங்கள் வந்து கிளவுட் இன்ஜினியர் ஆகிறதுக்கு பைத்தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளவுட் இன்ஜினியர்னா நீங்கள் ஜென்ரிக்காக கிளவுட் இன்ஜினியர் டோட்டலாக பண்ண முடியாது. கிளவுட்ல வந்துட்டு அட்மின் இருக்கு, கிளவுட்லேயே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இருக்கு, கிளவுட்லேயே டெவலப்பர் இருக்கு. ஸோ கிளவுட் டெவலப்பர்னு போனீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் நிறைய யூஸ் ஆகும். லைக் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி போனீங்கன்னா அவ்வளோவா யூஸ் ஆகாது, ஜஸ்ட் ஸ்கிரிப்டிங் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு கொஸ்டின் யாசர்ல இருந்து கேட்டிருக்காங்க, how is the possibility or way to switch into data science career from current role? இனி இன்டர்ன்ஷிப் வச்சுட்டு மூவ் பண்ணலாமான்னு கேட்குறேன் ஜி. உங்களோட ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நீங்க ஜாப் ஓப்பனிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 சைடு தான் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் ஜாவா அப்படி போனோம், இல்லைன்னா பைத்தான் வித் மிஷின் லேர்னிங்னு போனோம். ஜாப் ஓப்பனிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறையாமே வந்துருச்சுங்க ஜி. இப்போ பைத்தான் வித் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க பைத்தான் தெரியும், சீக்வல் தெரியும், ஒரு கிளவுட் இல்லை ஸ்பார்க் பிக் டேட்டா நாலேஜ் இருக்கு, ஸ்பார்க் தெரியும், மிஷின் லேர்னிங் தெரியும்னா இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒரு சார்மிங் ஜாபே அது ஒன்று தான் இப்போதைக்கு ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கு நமக்கு, பைத்தான் வித் மிஷின் லேர்னிங். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் சீக்வலும் தெரிஞ்சிருக்கணும், எப்படி டேட்டா எடுக்கிறது. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங்னா டேட்டா வச்சு தான் பண்ண போறோம். ஸோ டேட்டா எங்க இருக்குது, டேட்டா எப்படி லோட் பண்றோம், அதை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் பூம்ல இருக்க போகுது நமக்கு. இப்போ கரண்ட்லி ப்ராஜெக்ட் இருக்கா ஜி மிஷின் லேர்னிங்ல? என்ன மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கா?
இப்போ கரண்ட்லி நிறைய ப்ராஜெக்ட் இருக்குங்க ஜி. இப்போ பாத்தீங்கன்னா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கரண்டா இன்ஃபர்மேட்டிக் அபினிஷுல ஒரு பெரிய பேங்கிங் கிளைண்ட் அபினிஷு இன்ஃபர்மேட்டிக்கால கரண்ட் டேட்டா இன்ஜினியரிங் பைப்லைன் போட்டாங்க. இப்போ ரீசெண்டா ஏதோ மைக்ரேஷன்ல இஷ்யூ ஆயிடுச்சு இன்ஃபர்மேட்டிக்காலே அபினிஷு. ஈவன் அவங்களும் கொஞ்சம் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் சார்ஜ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அபினிஷு வந்து ஒரு லைசன்ஸ் சாஃப்ட்வேரே பெர் இயருக்கு 11,500 pounds சார்ஜ் பண்றாங்களாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் த மணி டு அபினிஷு ஆர் சம் இன்ஃபர்மேட்டிக்கா டெவலப்பர் இப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்களே பைத்தான் வச்சு ETL பைப்லைன் டூல் எழுதி பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லா பேங்கிங் கிளைண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்துருச்சு. ஒரு காலத்துல பிக் டேட்டா வச்சு எல்லா டேட்டாவையும் பிக் டேட்டா போட்டாங்க, கிளவுடுக்கு போட்டாங்க. இப்போ டேட்டா வந்து எல்லாமே இருக்குது எல்லார்கிட்டயும். இப்போ அந்த டேட்டா வச்சு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பண்றதுதான் இப்போ டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங். ஆல்ரெடி 2-3 years-ஆவே பூம்ல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் 3 to 4 years நிறைய பூம் இருக்கு, சான்ஸ் நிறைய இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரியல் டைம்ல ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்ம டேட்டா சயின்ஸும் மிஷின் லேர்னிங்கும் வேற வேற தான். கரெக்டா ஜி? டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான் ஜி. கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டேட்டா சயின்ஸ் தான் மிஷின் லேர்னிங் என்ன சொல்றேன் நான். ஓகே. சோ அப்ப டேட்டா மிஷின் லேர்னிங் படிச்சா டேட்டா சயின்ஸ் இட்ஸ் ஈஸின்னு தான் சொல்றீங்க. ஆமா ஆமா. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்மளுக்கே கிரெடிட் கார்டு கம்பெனி இருந்து ஏன் கால் வருதுன்னா அவன் பின்னாடி நம்ம கிரெடிட் ஸ்கோர் வச்சு ஒரு ML அல்காரிதம் போட்டு ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுக்குறான். ஸோ அதை வச்சுதான் ஈவன் நம்ம ஜெரோதா இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே ஆட்டோமேட்டிக் ஷேரிங் ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ML வச்சு ட்ரெண்ட் வச்சு அது டிஃபால்ட் அப்டேட் டைம் சீரியஸ் அல்காரிதம் ஃபோர்காஸ்ட் பண்ணி அவங்களும் பண்றாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே ஜி. இதுல இன்னும் எனக்கு ஒரே டவுட், இது மேபி பேசிக் டவுட்டா கூட இருக்கலாம். இப்போ ML அல்காரிதம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை எழுதிட்டோம்னா அது பாட்டு ஓடிட்டு இருக்கும்ல. லைக் எத்தனை ML டெவலப்பர் தேவைப்படுவாங்க ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு? அதுங்க இப்ப நமக்கு டேட்டா வந்து ஸ்டாக்னட்னு சொல்ல முடியாதுல்ல. இப்படிதான் எனக்கு டேட்டா வரப்போகுதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் வர ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருப்பாங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டேட்டா இன்ஜினியரிங்லேயே ஒரு பைப்லைன் போட்டோம்னா நாளைக்கு அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் மாறலாம், இல்லை புதுசா ஒரு டேட்டா வரலாம். அது மாதிரி தான். அதே மாதிரி ML வந்து ஒரு அல்காரிதம் வச்சு தான் பண்ண முடியும்னு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அது வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எப்படி எஃபிஷியன்ட் வேயா பெட்டர் வேயா எழுதுறது, அதுதான் நமக்கு ML-ஓட கான்செப்டே. ஓகே ஓகே, புரிஞ்சு. தேங்க்ஸ். அண்ட் ஐ திங்க் கார்த்திக் இப்ப நீங்க சும்மா இப்ப ரியல் டைம்ல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கூட இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம டேட்டா எடுத்து கூட இந்த மாதிரி சொல்ல முடியுமா? அது மாதிரி எக்ஸாம்பிள் ஏதாச்சும் கேட்கறேன். ஒன்னும் இல்லைங்க. இப்ப நீங்க மெட் பிளஸ் அப்போலோ எல்லாம் போய் மாத்திரை வாங்குறீங்களா? ஆமா ஆமா. மாத்திரை வாங்குறீங்க, ஃபோன் நம்பர் நோட் பண்றாங்களா? இப்ப ரீசெண்ட் கொஞ்சம் ஒரு 3 years நோட் பண்ணிருப்பீங்க, ஃபோன் நம்பர் நோட் பண்ணுவாங்க. ஆமா, நம்பரும் சில டைம் கேக்குறாங்க. நோட் பண்றாங்களா? இன்னும் ஒண்ணு இல்ல, ஒரு 3 years கழிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்க வீட்ல ஒருத்தருக்கு சுகர் இருந்துச்சுன்னா நான் சுகர் மாத்திரை வாங்கினா நெக்ஸ்ட் 3 years கழிச்சு எனக்கு மெசேஜ் வரும், சுகர் மாத்திரைக்கு ஆஃபர் இவ்வளவு இருக்கு, வந்து வாங்கிக்கன்னு. அது பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ன் ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் தான் பின்னாடி. சோ அவன் அதை வச்சுதான் பிசினஸ் இம்ப்ளிமெண்டே பண்றான். லைக் எந்த இடத்துல எங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க கேட்டனால இப்ப ஹெல்த் கேர் கம்பெனிஸ் தான் ஃபுல் அண்ட் இதை யூஸ் பண்றது. இப்ப நாங்க ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் பண்ணோம். உங்களுக்கு சொல்றது ஒண்ணும் இல்ல, இப்ப US வந்து லீடிங் ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி வந்து அவங்க வந்து ஹெல்த் கேர் ஹிஸ்டரி வந்து ஒரு நம்ம டாக்டரோட பிசிக்கல் ஃபைலா வச்சிருந்தாங்க. இப்போ அவன் என்ன பண்றான்னா எல்லா ஃபைலையுமே பிரிண்ட் எடுத்து PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி அங்க இருக்க டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி, சப்போஸ் அவன் ஒரு SSN போட்டானா இவருக்கு இந்த இஷ்யூஸ் இருந்திருக்குன்னு எடுக்கணும். அதுதான் ML ப்ராஜெக்டே. ஓகே. நாங்க என்ன பண்ணோம்னா லைக் S3 பக்கெட் யூஸ் பண்ணோம் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு. லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அதை வச்சு லாம்டா ஃபங்க்ஷன் டேட்டா S3 PDF ஃபைல் பஞ்சா ஒரு 1000 PDF அப்லோட் பண்ணுவான். ஒன்ஸ் டேட்டா S3ல வந்தாலே அந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்து பின்னாடி ஒரு ML ஏற்கனவே அமேசான்ல நிறைய மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இன்பில்ட்டா கொடுக்குறாங்க. PDF எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நாங்க டீடைல்ஸ் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு. ஓகே ஓகே. அப்ப அத வச்சு அவங்க பிசினஸ் டெவலப்மென்ட் ஆயிருது. ஆமா. இப்போ டிசீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஆமாங்க ஜி. இப்போ பாத்தீங்கன்னா லைக் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தான் மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இது நிறைய ஹெல்த் கேர். ஏன்னா அவங்களுக்கு இம்பாக்ட் எதுவும் இல்லை. இப்போ பேங்கிங் கிளைண்ட் ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் போட்டானா அவன் 10 வாட்டி யோசிக்கணும், ஏன்னா ஒரு இம்பாக்ட் இருக்கும் அவனுக்கு. ஓகே. இந்த ஹெல்த் கேர் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இதுவே இம்பாக்டே இல்லை. இப்ப ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரிஞ்சது, அமேசான்ல போய் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணா அதை கொண்டு போய் நம்ம ஃபேஸ்புக் பார்க்கும்போது அந்த ஆட் வருது. ஸோ அவங்களுக்கு ஒரு லாஸ் எதுவுமே இருந்தாலும் ரொம்ப அட்வான்ஸ்டா ML அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க இப்ப. ஓகே ஓகே. நம்ம ஷேர் மார்க்கெட்ல கூட இந்த நம்ம பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குல்ல சார், ஜெரோதா சொன்னீங்களா? ஆமா, அது யூஸ் பண்றாங்க ஜி. ஆட்டோமேட்டிக் ML யூஸ் பண்றாங்க. ஈவன் நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க நாக்ரியில போயிட்டு மிஷின் லேர்னிங் போட்டீங்கன்னா ஜெரோதாலே மிஷின் லேர்னிங் இன்ஜினியரே ஹையர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப நம்ம ஜெனரலா இந்த ஃபிபனோக்கி சீரியஸ் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஃபிபனோக்கி ரீட்ரேஸ்மென்ட் அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல ஷேர் மார்க்கெட்ல. ஓகே. அது எனக்கு நான் ஷேர் மார்க்கெட் தெரியும், நாலேஜ் இல்ல. கேட்டேன். ஓகே ஓகே. நீங்க
நீங்க யாருக்கெல்லாம் லைக் ஜாப் ஸ்விட்ச் பண்ற டவுட் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல, நமக்கு டைரக்டா லிங்க்டின் போங்க, இல்லைன்னா நம்ம ஒரு நாக்ரி போங்க. நீங்க எந்த லொகேஷன், சென்னைனா சென்னை, பெங்களூர்னா பெங்களூர், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் யார் டெவலப்பர்னு போட்டு சர்ச் கொடுங்க. எத்தனை ஜாப்ஸ் வருது, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வருதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க. அதே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதுக்கு என்ட்ரி லெவல்ல வந்து என்ன பேக்கேஜ் ஸ்டார்டிங் ஜெனரலா எம்எல் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட் அது மாதிரி? அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் ஃப்ரெஷர் சொல்றீங்களா? ஃப்ரெஷருக்கு பொதுவா ஃப்ரெஷர் பாத்தீங்கன்னா இல்ல, இப்ப ஓப்பனா சொல்லணும்னா நாங்கெல்லாம் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கம்மி ஜி இண்டஸ்ட்ரி. இப்ப என் தம்பி இருக்கான், என் தம்பி வந்து ஒரு நல்ல கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காரு. அவன் வந்து நார்மல் டெக்னாலஜி தான் 5 lakhs கொடுக்குறாங்க அவருக்கு. அவரு ஒரு நார்மல் ஒரு C++ டெவலப்பர் தான், அவருக்கு வந்து ஒரு 5 lakhs கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆனா இப்ப டேட்டா சயின்டிஸ்டும் இப்ப டேட்டா சயின்டிஸ்டும் பாத்தீங்கன்னா இப்ப இப்பதான் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கு, கரெக்ட்டுங்களா ஜி? ஓகே, ஒரே நிமிஷம். கார்த்திக் ஒரு क्वेश्चन இருக்கு, நிவாஸ் நம்ம திருப்பி உங்ககிட்ட வரலாம். கார்த்திக் ஜி. கார்த்திக், சத்யா, பெனி. நான் சத்யா. எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்து, ஸோ எம்எல் கிளாஸஸ்ல நீங்க அல்காரிதம்ஸ் கவர் பண்ணுவீங்கல்ல, ஸோ அதோட அவுட்கம் வந்து என்னவா இருக்கும்? ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த அல்காரிதம்ஸ் நமக்கு புரியும், பட் என்ன மாதிரி சினாரியோஸ்க்கு என்ன மாதிரி அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணணுங்கிறது வந்து நமக்கு அந்த நாலேஜ் கிடைக்குமா இந்த கிளாஸ்ல இருந்து, இல்ல அது வந்து இட் ஷுட் கம் அவுட் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸா? இல்ல அதுதான் ஜி, நம்ம வந்து ஒரு மிஷின் லேர்னிங் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சும்மா டாட் ஃபிட்னு போடுவோம், பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாலே நமக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம், அந்த அல்காரிதம் என்ன பண்ணுதுன்ற அளவுக்கு நம்ம டீப்பா போயிடுவோம் ஜி. ஸோ இந்த 13 அல்காரிதம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுல நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 11 அல்காரிதம்ஸ்ல டாப் டு எண்ட் நீங்க எது கேட்டாலுமே சொல்ல முடியணும். அந்த அளவுக்கு தான் கிளாஸ் டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இட்ஸ் நாட் லைக் எந்த அல்காரிதம் சூஸ் பண்றது, அந்த அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. என்ன மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுது, ஏன் அவுட்புட் இப்படி வருது, என்ன செக் பண்ணணும், எதுக்கு இப்படி வருதுன்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து சொன்னீங்க வந்து, ஸோ நான் இப்போ ஒரு தடவை அல்காரிதம் எம்எல்ல எழுதிட்டேன்னா ஸோ அதுல என்ன சேஞ்சஸ் வரப்போகுது? அப்போ நீங்க சொன்னீங்க வந்து உங்க டேட்டா வந்து ஸ்டாட்டிக்கா இருக்காது, எவ்வளவோ சேஞ்சஸ் வரும் டேட்டாவுக்கு. ஸோ ஒரு தடவை நான் வந்து என் ப்ராஜெக்ட்ல வந்து எம்எல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா கூட ஒவ்வொரு தடவையும் நான் டேட்டா வந்து சேஞ்ச் ஆகும்போது என்னோட அல்காரிதம் வந்து சேஞ்ச் பண்ணுமா? ஸோ என்ன டியூன் பண்ணணுமா? ஸோ த்ரூ அவுட் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணுமா? ஸோ ஒரு தடவை எழுதிட்டு நான் வந்து அது வந்து டிப்ளாய் பண்ணா மட்டும் போதாது, ஸோ டெவலப்மெண்ட் ஸ்கோப் வந்து இருந்துட்டே இருக்குமா அந்த அல்காரிதம்க்கு? சாரி, என் क्वेश्चन கிளியரா தெரியல. நீங்க கேக்குறது வந்து சப்போர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல போய்டுமா, ஒன்ஸ் எழுதி முடிச்சிட்டா டெவலப்மென்ட் இருக்குமான்னு கேக்குறீங்க. சோ ஒண்ணுமே இல்ல, இப்ப வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து டெய்லியும் அதே டேட்டா தான் வரப்போகுதுன்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி ஒருத்தர் வாங்குற சேலரி இப்போ ஒருத்தர் வாங்குற சேலரியும் டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ டேட்டா வந்து டெய்லியுமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்க போகுது நமக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா லைக் நம்ம எப்படி எழுதிருக்கோம் அந்த பைப்லைன். இப்போ டேட்டா இன்ஜினியரிங் மிஷின் லேர்னிங் பைப்லைனே எழுதுனது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதிருப்போம், நல்ல எஃபிஷியன்ட் வேணும், நாளைக்கு இன்னொன்று வந்திருக்கும். அதனால நம்ம இந்த பைப்லைனே சும்மா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நாட் டேட்டா பைப்லைன் நான் சொல்லல, மிஷின் லேர்னிங் பைப்லைன். மிஷின் லேர்னிங் நிறைய பைப்லைன்ஸ் தான் இருக்கு நமக்கு, அது நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். அதையே ரீஸ்ட்ரக்சர் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க பைத்தான்ல ஒரு டிஃப்ரெண்ட் மோட்ல எழுதிருப்போம், ஒரு செட் ஆஃப் லைக் என்ன சொல்றது, டிசைன் ஃபேக்டரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி எழுதிருப்போம், நாளைக்கு இன்னொன்று வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால சேஞ்ச் பண்ணும். இப்போ எங்க ப்ராஜெக்ட் நாங்க சின்ன ப்ராஜெக்ட் பண்ணோம், அதுலயே பாத்தீங்கன்னா லைக் இட்ஸ் ஃபினான்ஸ் மெட்ரிக்ஸ் ப்ராஜெக்ட். அதுலயே பாத்தீங்கன்னா நாங்க 6 months முன்னாடி பண்ண டேட்டாவும் இப்ப அப்புறமா அந்த 6 monthsல இன்பிட்வீன் வந்து நிறைய நியூ டேட்டா வர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. லைக் சேஞ்ச் இன் இன்புட்ஸ் வர ஆரம்பிச்சனால திரும்ப அந்த மாடலை ஃபைன் டியூன் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு அல்காரிதம் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம n நம்பர் ஆஃப் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 3 or 4 அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி அதுல எது பெஸ்ட்டோ அந்த பெஸ்ட் அல்காரிதம்ல என்ன பேராமீட்டர்ஸ் அது நம்ம கிளாஸ் பண்ணும்போது புரியும், அதை யூஸ் பண்ற மாதிரி வரும். ஓகே ஜி, காட் இட். அண்ட் தென் அஷூர் எம்எல் எம்ஃப்ளோலாம் சொல்றாங்களே ஜி, அதுல ஏதாவது நீங்க கவர் பண்ணுவீங்களா? வேணா AWS ML flow மைட் பி ட்ரை பண்ணுவோம், கிளாஸ்ல ட்ரை பண்றோம் நாங்க. அது கண்டென்ட்ல இல்ல இப்போதைக்கு, ஏன்னா கிளவுட் ML இருக்கனால ட்ரை பண்றோம். பட் ஆனா இது வந்து பிளெயின் லைக் வித்வுட் எனி யூசிங் கிளவுட் இல்ல. தெளிவா சொல்லிடுறேன், இது பைத்தான் அண்ட் மிஷின் லேர்னிங் மட்டும் தான். கிளவுட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல, ஈவன் சீக்வலும் ஸ்பார்க்கும் டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. ஓகே, காட் இட், தேங்க் யூ. தினேஷ், ஒரே ஒரு क्वेश्चन ஆக்சுவலா. சோ எப்படி AI வந்து சில நேரம் AIML வந்து how it will integrate artificial intelligence with machine learning?
ஓகே ஜி, அதுதான் ஜி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இப்போ நமக்கு வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா லோ லெவல் மிஷின் அல்காரிதம்ஸ் இருக்கு, ஹை லெவல் இருக்கு. இப்போ நீங்க டீப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ஏஎன்என் சிஎன்என் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தான் இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்போ லைக் மோர் இந்த இன்புட் ரொம்ப அதிகமாகும் போது லைக் ஒண்ணுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஃப்ராடா இல்லையான்னு ப்ரெடிக்ட் பண்ற அல்காரிதம் இவங்க மிஷின் லேர்னிங் சொல்றாங்க. இப்ப டெஸ்லா கார் யூஸ் பண்றது ஒரு இது வந்து கேட்டா டாகா ட்ரீயா சிக்னல் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்றத ஏஐன்னு சொல்றாங்க. சோ ஒரு இன்புட்டை வச்சு ஒரு ஆக்ஷன் என்ன பண்ணுதோ அதுதான் ஏஐன்னு சொல்றாங்க. ஓகே தேங்க்ஸ். சார் எனக்கு இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஒரு ஏதோ ஒரு டைப் ஆஃப் பிசினஸ்க்கு தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்றோம். அவங்களே வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் கொடுப்பாங்க. ஆமாங்க ஜி, இப்ப டேட்டா இன்ஜினியரிங் தனி டீம் இருக்குங்க ஜி நமக்கு. அதுதான் டேட்டாஸ் கொடுப்பாங்க நமக்கு. ஓகே. பிசினஸ் பர்சன் தர டேட்டா ஒண்ணு, அது போக இந்த டேட்டா இன்ஜினியரிங் அந்த பிக் டேட்டா மூலமா நம்ம எடுத்துக்கலாம். ஆமாங்க ஜி, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கனாலே டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது அவங்க இதை பார்ப்பாங்க. ஓகே ஜி, நம்ம நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் ஜி. மத்த கண்டென்ட் தான் வில் கவர் இட் அண்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஜி. ஓகே அதுக்கப்புறம் நம்ம திருப்பி Q&A ஆகலாம். நிறைய பேருக்கு நிறைய क्वेश्चंस இருக்கு. வில் கம் பேக் டு Q&A. சோ இப்போ நம்ம பைத்தான் என்ன பார்த்தோம், பைத்தான் நம்ம கிளாஸ்ல எப்படி போகுதுன்னு பார்த்தோம். அடுத்து மிஷின் லேர்னிங் என்னன்னு பார்த்தோம், மிஷின் லேர்னிங் என்னென்ன கவர் பண்ண போறன்றத பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அகைன் மிஷின் லேர்னிங் வந்து ஒரு நமக்கு லேப்டாப் வேணும், கண்டிப்பா அனகோண்டா ப்ராம்ப்ட் டவுன்லோட் பண்ணிட்டு வரணும். நம்ம அதை வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். மிஷின் லேர்னிங் கிளாஸ் எப்படி போகும்னா தியரிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு அல்காரிதம் டெமோ நம்ம கிளாஸ்லயே பார்த்துருவோம். அந்த கோட் பேஸ் கொடுத்துருவோம், டேட்டாவும் கொடுத்துருவோம். நீங்க வீட்டில் உட்காந்து எஃபோர்ட் போட்டு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல தான் படிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்னு இன்டர்வியூல போனீங்கன்னா எப்படி இன்டர்வியூஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைத்தான்ல உங்களுக்கு ஆக்சஸ் செக் பண்ணுவாங்க. பைத்தான்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. லைக் மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து பைத்தான் வந்து ப்ராக்டிகல்ஸ் தான் இருக்கும் நமக்கு. பைத்தான் வந்து ப்ராக்டிகல்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? பைத்தான்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுவாங்கன்னா சீக்வலும் அகைன் ப்ராக்டிகல்ஸ் தான் இருக்கும். இப்போ நாங்களும் இன்டர்வியூஸ் எடுக்கிறோம், பிளஸ் நாங்களும் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கோம். எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் சீக்வல்ல எப்படி ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கு, ஒரு ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்றாருன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்னு போயிட்டீங்கன்னா உங்களை வந்து ப்ராக்டிகல்ஸ் கேட்கறதோட சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன கேட்டீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் பண்ண சொல்ற சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களை வந்து தியரிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான் கேட்பாங்க. அப்புறம் அதோட கான்செப்ட் கேட்பாங்க. அந்த இது எப்படி உங்க ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. பட் நமக்கு ப்ராக்டிகல்ஸ் கேட்டாலுமே பிரச்சனை இல்லை, அதையும் நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணிடுறதுனால அதையும் நீங்க நம்ம ஈஸியா பண்ண முடியும். ஸோ நீங்க அஸ் அ கலெக்டிவா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்னு போட்டாலே உங்க வந்து இந்த மூணுத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. இல்ல டவுட் இல்லையா? லைக் சிலபஸ் இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதையும் we can go through. அதாவது பைத்தான்ல இது பண்ணணும், ஸ்கில் இது பண்ணோம்ட்டு ஓகே. உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். சிலபஸ் என்னங்க ஜி? சிலபஸ் கிளாஸ் கண்டென்ட்ங்களா? ஆமா ஜி, கிளாஸ் நம்ம என்ன ஆக்சுவலி எடுக்க போறோம் பைத்தான்னா இது இருக்கு, நம்ம ஷேர் பண்ணிடுறோம் பாத்தீங்களா? ஓகே, நம்ம இப்ப ஷேர் ஓகே, நான் இப்ப இது எழுதிறேன். நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஷேர் பண்ணலாம், நாட் an issue. ஓகே, நான் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஹை லெவல் கொடுத்துறேன். நம்ம என்ன மெஷின் லேர்னிங்ல என்ன கவர் பண்ண போறோம். பைத்தான் நம்ம சொல்லிட்டேன், லைக் பேசிக் ஆரம்பிப்போம், டேட்டா டைப்ஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது, அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி எழுதுறது, அப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட் என்ன பண்றது, கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் பார்ப்போம். மிஷின் லேர்னிங்ல என்ன கவர் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஃபார்முலா வந்து ஒரு நாள் எடுப்போம். செகண்ட் நாள் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பேக்கேஜஸ், பைத்தான் பேக்கேஜஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அல்காரிதம்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ் நமக்கு தெரியும், இதை போக போக பார்ப்போம். இங்க ஹை லெவல்ல போடுறேன். சூப்பர்வைஸ்ட் அன்சூப்பர்வைஸ்டும் டீப் லேர்னிங் இருக்கும். ஸோ சூப்பர்வைஸ்ல பார்த்தீங்கன்னா லீனியர் ரிக்ரெஷன் ஒரு அல்காரிதம் இருக்கும், அதை கவர் பண்ணுவோம். அப்புறம் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இருக்கும், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் கவர் பண்ணுவோம். நெய்வ் பேஸ் அல்காரிதம் கவர் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்விஎம் கவர் பண்ணுவோம். அடுத்து டெசிஷன் ட்ரீ கவர் பண்ணுவோம். அடுத்து ரேண்டம் ஃபாரஸ்ட்னு ஒரு அல்காரிதம் இருக்கு, அதை கவர் பண்ணுவோம். அப்புறம் வந்து பூஸ்டிங் அல்காரிதம், பூஸ்டிங்னா என்ன, பேக்கிங்னா என்ன, அதுக்கு 2 அல்காரிதம் இருக்கு, அடாபூஸ் அண்ட் XGBoost. அடாபூஸ் அண்ட் XGBoost இந்த இத்தனை அல்காரிதம்ஸை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வித் தியரிட்டிக்கல் கான்செப்ட் கவர் பண்ணிடுவோம். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ஹிராக்கியல் கிளஸ்டரிங் ஒன்று இருக்கு, கே மீன்ஸ் கிளஸ்டரிங் ஒன்று இருக்கு. இந்த 2 அல்காரிதமும் கவர் பண்ணிடுவோம். அடுத்து டீப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா
நியூரல் நெட்வொர்க், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க். ஸோ இதுதான் நம்ம கோர்ஸ் கண்டென்ட் இப்போதைக்கு நம்ம மிஷின் லேர்னிங்க்கு நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுல ஏதாச்சும் கண்டென்ட்ஸ் டவுட்ஸ் இருக்குங்களா? ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்புறம் என்எல்பி பேசிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். என்எல்பினா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், பேசிக்ஸ், கொஞ்சம் கான்செப்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலி கிளவுட் பத்தி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ கிளவுட் ஆக்சுவலி என்னன்னா, இந்த அல்காரிதம்லாம் நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இது எங்க வேணா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லைக் கிளவுட்ல இப்போ அஜூர்ல பாத்தீங்கன்னா, அஜூர்ல இந்த அல்காரிதம்லாம் டைரக்டாவே கொடுத்துட்றாங்க. இப்போ ஐபிஎம்மோட இதுல பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டாவே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த அல்காரிதம் நமக்கு தெரிஞ்சதுன்னா எங்க வேணா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கிளவுட் வந்து ஒரு பேரியரே கிடையாது. ஏன்னா எதுல ரன் கிளவுட்ல ஆக்சுவலி இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாயிரும். நீங்க ஜஸ்ட் இதை கால் பண்ணி இந்த பேராமீட்டர் போட்டீங்கன்னா வந்துருன்ற மாதிரி ஆயிடும். ஸோ நான் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன், இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம மெஷின் லேர்னிங்க்கு கவர் பண்ணியிருக்க டாபிக்ஸ். ஜஸ்ட் பைத்தானும் ஒரு நோட்ஸ் எழுதிடுறேன் நான். பைத்தான் எப்படி கவர் பண்ணுவேன்னு ஒரு நிமிஷம். பைத்தான் வந்து பேசிக்ஸ் ஆரம்பிப்போம், அப்புறம் டேட்டா டைப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் கவர் பண்ணுவோம், கிளாஸஸ், ஓப்ஸ் கான்செப்ட் இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ்டு பைத்தான் இருக்கும். ஸோ இது ஹை லெவலில் நான் போட்டிருக்கேன், பட் இன்னும் டெப்த்தாக நான் கோர்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம கிளாஸ் முடிஞ்சு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? கிளாஸ் வந்து வீக்கெண்ட் கிளாஸ் தான் கொஞ்சம் கார்த்திக். ஓகே, இதுல டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட் இல்லை, நான் ஜஸ்ட் லைக் என்னன்னா ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் பைத்தான்ல நம்ம பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு வி வில் கெட் யூ த்ரூ. அதுல ஏன்னா பைத்தான் வச்சா நம்ம லைக் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கு ஏதாவது லாங்குவேஜ் தேவை. ஸோ அதுக்கு நம்ம பைத்தான் தான் மோஸ்ட்லி யூஸ். அதனால நம்ம பைத்தான் படிச்சுட்டு தென் வில் ஜம்ப் இன் டு மிஷின் லேர்னிங். ஸோ அதுதான் நம்மளோட பாத்தா இருக்க போகுது. சப்போஸ் உங்களுக்கு எனக்கு ஆல்ரெடி பைத்தான் தெரியும், எனக்கு வந்து பைத்தான் ஃபுல்லா வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்க டேரக்டா மிஷின் லேர்னிங் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். தட் இஸ் உங்க சாய்ஸ். பட் நாங்க வில் ஜஸ்ட் எவாலுவேட் பண்ணுவோம் பைத்தான்ல உங்களுக்கு வெதர் யூ ஹேவ் த நாலேஜ் டு மிஷின் லேர்னிங் வர முடியுமான்ட்டு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம வி கேன் டைரக்ட்லி என்ரோல் இன்டு மிஷின் லேர்னிங் ஆல்சோ. ஓகே ஃபைன். சிலபஸ் நம்ம ஷேர் பண்ணோம் நம்ம குரூப்ல. லைக் நம்ம கான்டாக்ட் நம்பர் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கான்டாக்ட் இல்லட்டா மெயில் அனுப்புங்க. வி வில் அந்த குரூப்லையும் ஷேர் பண்ணுவோம், நம்மளோட யூடியூப் சேனல்லையும் போடுவோம். இந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தட் உங்களுக்கு அதுலேயும் கிடைக்கும். அதுலேயும் லிங்க் கொடுத்துட்றேன். ஓகே ஓகே, வி கேன் ப்ரொசீட். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நிறைய Q&A இருந்துச்சு. ஆமா, இன்னும் டவுட் இருக்கு. ஸோ ஐ திங்க் பிரேமானந்த், ரம்யாஜி, கார்த்திக். சாரி, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஏதாவது சொன்னீங்களா? இல்ல டவுட்ஸ் இருந்தா we can again start the Q&A. I think சில பேர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. ரம்யா. எனக்கு ஒரே டவுட். பயோமெடிக்கல் சிக்னல் ப்ராசஸிங்ல வந்து என்னோட ப்ராஜெக்ட் இப்போ எடுத்துருங்க சார். இப்போ டைரக்ஷன் ரிடக்ஷன் அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுவோமா சார்? ஆமாங்க ஜி, நமக்கு வந்து பிசிஏ கான்செப்ட்ஸ் இருக்கு. அப்புறம் எஸ்விஎம் பாத்தீங்கன்னா கர்னல் ட்ரிக் இருக்கு. டைமென்ஷனாலிட்டி இன்க்ரீசிங் கான்செப்ட் இருக்கும், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் கான்செப்ட் இருக்கும். அது நம்ம டச் பேஸ் பண்ணுவோம், ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளாஸ்ல. ஓகே ஓகே, தேங்க் யூ சார். பிரேமானந்த். ஹலோ தினேஷ், ஆக்சுவலாக ஒரு டவுட்டு. இது வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் டேட்டாவில் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் என் அல்காரிதம் பார்த்து இனிஷியலாக ஒரு செட் ஆஃப் டேட்டா செட்டை வச்சு ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் டேட்டா பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து பிக்கல் ஃபார் சம்திங் எல்ஸ்லாம் நான் ஃப்ரண்ட் எண்டில் கொண்டு வந்தாச்சு. ஸோ எகைன் என்னோட டேட்டா செட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த டேட்டா செட்டை வச்சு ஒன்ஸ் அகெயின் நான் ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ரன் பண்ணுமா? ஆமாங்க ஜி, இப்போ எப்படி பாத்தீங்கன்னா லைக் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு ட்ரைன் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிரெடிட் கார்டு பிசினஸே வச்சுக்கோங்களேன். இப்போ என்னது செப்டம்பர் 2022ங்களா, இன்னைக்கு டேட்டா வச்சு நீங்க ட்ரைன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் இதே மாதிரி தான் டேட்டா வரப்போது நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் எக்கனாமி அப் ஆகலாம், டவுன் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஸோ புதுசா டேட்டா வரும்போது இந்த ஃபைன் டியூனிங் வந்து டெய்லி நம்ம பண்ணிட்டே தான் இருப்பாங்க, லைக் இந்த பீரியாடிக்கல் பேசிஸ். ஸோ இது வந்து ஃப்ளோவே பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜெக்ஷனு, எக்ஸ்ட்ராக்ஷனு, டேட்டா ப்ராசஸிங்கு, பில்டிங் எ மாடலு, டிப்ளாயிங் எ மாடலு, பில்டிங் எ மாடல், டெஸ்டிங் த மாடல், டிப்ளாயிங் த மாடல். அப்புறமா அது அந்த சர்க்கிள் லைஃப் சைக்கிள் மாதிரி அந்த ப்ராசஸ் திரும்ப போயிட்டே இருக்கும் நமக்கு.
ஓகே, ஃபாலோ அப் கொஸ்டின். ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் கேட்டகரியை வந்து நான் டிஸ்பிளே பண்றேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருந்து அந்த டேட்டாவையும் நான் திரும்ப அந்த ஹோல் டேட்டா செட்ல இருந்தே ரிட்ரீவ் பண்ணுமா, இல்ல அல்காரிதமே அந்த டேட்டா செட்டை ரிட்ரீவ் பண்ணிடுமா? இல்ல இல்ல புரியல நான் கொஸ்டின் திரும்ப ஃப்ரேம் பண்றேன். ஒரு ரெக்கமெண்டட் சிஸ்டம்னா என்னால சொல்ல முடியுது ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு எனக்கு ரிசல்ட் கொடுத்துரும் அல்காரிதம், தட் இஸ் ஃபைன். அண்ட் இதே இன்னொரு செட் ஆஃப் கேட்டகரிஸை நான் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு லிஸ்ட்ல பண்ணணும்னா அப்போ வந்து அல்காரிதமோட டேட்டா வந்து என்னோட டேட்டா செட்ல இருந்து எடுத்து கொடுக்குமா, இல்ல அல்காரிதம்ல இருந்து வரும்? இப்போ என்ன சொல்றீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு 10 ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அதை வச்சு அந்த மாடல் ப்ரெடிக்ட் பண்ணுது. நாளைக்கு 11th ஃபியூச்சர் வந்தா என் அல்காரிதம் எப்படி ஹேண்டில் பண்றோம் தான் உங்க கொஸ்டினா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்பப்ப. ஹலோ, இப்போ ஒரு கேட்டகரி வைஸ் நான் வந்து ஒரு ஓகே எஸ் ஆர் நோ, இப்போ ஒரு புது கேட்டகரி வருது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல நான் திரும்ப கொஸ்டினை ஃப்ரேம் பண்றேன் ஒன் மோர் டைம். இப்போ நான் ரெக்கமெண்டட் சிஸ்டம் வர்றேன். இப்போ வந்து ஒரு எஸ் ஆர் நோவா அப்படின்னு ஒரு அல்காரிதம் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டேட்டா நான் அல்காரிதம் கொடுக்குறேன். அந்த அல்காரிதம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு இது எஸ் ஆர் நோன்னு அது ப்ரெடிக்ட் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் செட்டு. இன்னொரு செட்டுல இன்னொரு அல்காரிதம் நான் எழுதியிருக்கேன். என்னோட ஹோல் டேட்டா செட்டையும் நான் கொடுத்து ட்ரெயின் டெஸ்ட் பண்ணியாச்சு. இதுல இருந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ஒரு கிளஸ்டரிங் மாதிரி ஒரு ரிசல்ட் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரேங்கிங் இருக்க ரெக்கார்டை மட்டும் நான் வந்து என்னோட யூசருக்கு ஷோ பண்ணும் அப்படின்னா அந்த 10 ரெக்கார்டு என்னோட ஹோல் டேட்டா செட்ல இருந்து வருமா, இல்ல மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ல இருந்து வருமா, இல்ல நான் எப்படி யூசருக்கு டிஸ்ப்ளே பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல ரொம்ப கன்ஃபியூஸ். எனக்கு புரியல, சீரியஸா புரியல நீங்க क्वेश्चन. இல்ல நான் क्वेश्चन ஃப்ரேம் பண்ணிட்டு நான் டெக்ஸ்ட் பண்றேன். ஓகே ஓகே, எனக்கு பிங் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ நீங்க தேங்க் யூ. யா So I think உங்களோட क्वेश्चंस இல்லன்னு நினைக்கிறேன். சரி, அதர் क्वेश्चन guys? நிவாஸ்? யா ஓகே. சப்போஸ் எந்த கொஸ்டின்ஸும் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் சொன்ன மாதிரி அனகோண்டா ப்ராம்ப்ட் அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அது எக்ஸிக்யூட் ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லைக் நான் ஹேண்ட்ஸ் ஆன் பண்றனால அது இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகே, தேங்க்ஸ் தினேஷ். really useful session. ஸோ நம்ம மிஷின் லேர்னிங் கிளாஸ் வந்து நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம். வி வில் ஸ்டார்ட் 24 செப்டம்பரில் நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதோட சிலபஸ் ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஆல்ரெடி குரூப்பில் இருக்கவங்க மேக்ஸிமம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு பிங் பண்ணுங்க, உங்களோட மிஷின் லேர்னிங் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவோம். ஸோ தட் அதில் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவோம். அண்ட் இல்லைன்னா நீங்கள் மெயில் கூட அனுப்பலாம், இல்லைன்னா நம்மளோட வெப்சைட்டும் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம யூடியூப்லேயும் இது எல்லாமே டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் தினேஷ் செஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ இட் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல். ஒரு பேசிக்கான ஐடியா கிடைச்சி இப்போ கரண்ட் ஏன்னா மிஷின் லேர்னிங்னா எங்களுக்கு பேசிக்காக வெளியில் ஐடியா என்னன்னா ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்றது ஒரு ஐடியா எல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுனால எந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, என்ன வந்துட்டு இருக்குன்றது கிளியரா இருந்துச்சு. ஹோப் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஜி. தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ். தேங்க்யூ. யா தேங்க்ஸ் தினேஷ். தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ.